லாஸ்ட்லி அவரோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த பொண்ணு இப்படியா நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே மக்களோட சப்போர்ட்லாம் அப்படி இருந்தது. ஸோ இந்த வாட்டி பார்வதியோட அம்மா வரும்போது நடுவீட்டில் நிற்க வச்சு அந்த பொண்ணை இப்படியா வளர்த்த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி இப்படி வந்து காலை தூக்கி பையன் மேலே போட்டு நீ இவ்வளோ கொஞ்சி கொலாவிட்டு இருக்கியே அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு மக்கள்லாம் ஒரு இமேஜினேஷனில் இருக்கும்போது வீட்டில் வேலை பார்க்க மாட்டியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க வந்து மயிலிறகால மகளை தடவி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு பக்கம் அந்த அம்மா மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணாங்க. திவ்யாவை ஊர்க்கிழவி அப்பத்தா அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பார்வதியோட அம்மா 24 மணி நேரம் உள்ளே இருக்கணுன்றது பார்வோட பிளானா யாரோட பிளானாக இருக்கும்? இது வந்து அதை ஒன்று லக்கு ஃபேவர்டு, ஆதிரை பிளஸ்டு பார்வதி, இன்னொன்று நேச்சர் ஃபேவர்டு பார்வதின்னு தான் நான் சொல்லுவேன். காட்ஸ் கிஃப்டட் கேர்ள்ன்றது இதுதான் அந்த பாயிண்ட்டு. பார்வோட அம்மா வந்து இந்த நீங்கள் பண்ணுற கமர்ஷியல் ட்ராமா கூத்துக்கெலாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஷி டசன்ட் வாண்ட் ஆல்சோ. நீ என்ன எதிர்பார்க்குறேன்? அவங்க வந்து வேணும்னா கமருதனுக்கு சாப்பாடு ஊட்டாங்க. நான் கூட என் ஒய்ஃப்ட்டு எனக்குலாம் சொன்ன பற்றியா மருமகனுக்கு ஏதோ ஊற்றி விட்றாங்க பாரு அப்படின்னு. ஷி ஹேண்டில்டு இன் அ வெரி ஸ்மார்ட் வே. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும், என் பொண்ணு கூட எவனும் வாழ முடியாதுன்னு கூட அவங்க அம்மா நினச்சிருக்கலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் அ வெரி ஃபனி நோட். அதாவது ஐயோ, அதாவது யார் நீ கமருதன் லவ் பண்ணி பார்வை கல்யாணம் பண்ணுற பார்க்குறேன்டா நீ கல்யாணம் பண்ணி பார்க்குறேன்டான்ற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருமே வெறும் டூ டாமினன்ட் கேரக்டர்ஸ்ல சார். கமருதீன் பயங்கர ஷார்ட் டெம்பர், பார்வதி டாமினன்ட். நான் சொல்றதுதான் சரின்ற டைப். சில பேர் சொல்லுவாங்க செட் ஆகும் செட் ஆகாது. இது தாண்டி இது எவ்வளவு தெரியுமா, இவங்க இந்த ஷோக்கு இல்ல இந்த யூனிவர்ஸ்க்கே செட் ஆகாத ரெண்டு பேரு. நம்ம பார்க்கும் போதே டேய் நீங்க காதல நீங்க ஃப்ரெண்டா கூட டிராவல் பண்ண முடியாதுடா அப்படின்ற கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமே ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா இன்ஜெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட் ஷி ரியாக்டட் ஃபார் த ஷோ இஸ் ஃபேர் எனஃப் ஃபார் டு மேக் பாரு டு ரீடைன் எனர்ஜி. இன்னைக்கு கமருதனை வெளுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அவங்க அம்மாவோட அவங்க கில்ட்டு ஒன்று கில்ட்டில் போடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விளக்க மாத்திரை கூட அடிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஷோக்களை வச்சு எதுவும் பண்ண வேணாம்.